Hello viewers, this is Madan from Car Control Ravi Academy, training in our car and own car in Chennai at your doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கலில் கமர்ஷியல் ரோட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்ஸ் கவர் பண்ண போகிறோம் தான் இந்த டாப்பிக்கு. ஸோ நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் வெஹிக்கலில் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஒர்க் கொடுத்துற பிறகு தான் நம்ம இந்த மாதிரியான ரோட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் மிரர் ப்ரெடிக்ஷன், ரைட் மிரர் ப்ரெடிக்ஷன், ஸோ பிரேக் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த வெஹிக்கலுடைய எல்லா விதமான கண்ட்ரோல்ஸ்க்கு நம்ம கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து அவங்கள இந்த மாதிரியான கமர்ஷியல் ரோட்ஸ் ப்ளஸ் மெயின் ரோட்ஸில் நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக வரும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு 2 வீலர் ட்ரைவ் பண்ண அந்த சான்சஸும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே 4 வீலர் நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்மளோட அகாடமி ஓன்டு வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக்கில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்த பிறகு ஸோ ஒரு 4 to 5 days கன்சிக்யூட்டிவாக கிளாஸஸ் கொடுத்துற பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கமர்ஷியல் ப்ளஸ் இப்போ பாருங்கள் மெயின் ரோட்டில் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஜங்ஷன். இது எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அவங்களோட வெஹிக்கிளில் அவங்களுடைய ரோட்ஸில் இந்த மாதிரியான ரோடு போகணுன்னு சொல்லி கேட்டதால் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் கமர்ஷியல் ரோடை முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாகவே பிஸி மெயின் ரோட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோவாக வெயிட் பண்ணிவிட்டு இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணுறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் கேமராவில் தெரியும், பின்னாடி ஒரு ட்ரக்குமே பார்த்திங்கன்னா மெதுவாக அவர் வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ ஸ்லோவாக மெதுவாக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் க்ரீப்பிங் ஃபங்க்ஷன்லேயே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஃபேன்டாஸ்டிக்காக பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே மெதுவாக டேர்ன் பண்ணுறாங்க. வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதான், பக்காவாக ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறது இந்த மெயின் ரோடு போய் பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியல் லெவல் ஆஃப் டேஸில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே இப்போ நம்மளோட அகாடமியில் வந்து கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணி மோரோவர் இது அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7th 8th டே கிளாஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 12 days கிளாஸில் இது எனக்கு தெரிஞ்சு 8th 9th டேலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 90% வந்து இந்த ஃபியர்லாம் போயிட்டு அவங்களுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸ் அவங்க பில்ட் பண்ணி இந்த மெயின் ரோட்ஸை வந்து அவங்க கவர் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் உட்காந்து நான் ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேனே தவிர பெருசான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம அவங்களாவே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் பர்பஸ் வந்து அவங்களோட வீட்டிலேருந்து எடுத்து இந்த ரோடு வழியாக போயிட்டு அவங்க பசங்களை ஸ்கூலில் இன் அண்ட் அவுட் கூட்டு போயிட்டு வர்றதுக்கு தான் அவங்க இந்த ரோடு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் காரில் சொன்னது தான், பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலரேட்டர் அதிகமாக கொடுத்துடக்கூடாது. மோரோவர் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். உங்களோட பிரேக்கிங் வந்து லீனியராக இருக்கணும். தேவையான இடத்துல உங்களுடைய ஹாரன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டேரிங் வந்து அன்யூஷுவலாக லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். மோரோவர் 3 secondsக்கு ஒரு வாட்டி உங்களுடைய சென்டர் மிரர், லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்காம லெஃப்ட்டோ ரைட்டோ அலைன் பண்ணக்கூடாது. பிரேக் அப்ளை பண்ணும்போது சென்டர் மிரர் பார்க்கணும். இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல்டாக போகுன்றதை இந்த மாதிரி ஒரு 5 to 6 கீ விஷயம் நம்ம அவங்களுக்கு சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு நம்ம மெயின் ரோட்டில் டாஸ்க் கொடுத்தோம். மோரோவர் இந்த மாதிரியான ரோட்ஸ் நீங்கள் பிகினர்ஸ் பிக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வெல் ட்ரெயின்டு ட்ரெயினர்ஸை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஒர்க்கில் வந்து நல்லாவே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரியான மெயின் ரோட்ஸ் வரணும். இனிஷியல் லெவலில் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பிகினர்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நானும் பண்ணுவேன்னு நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், கொஞ்சம் இனிஷியல் லெவலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியோட சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக சூட் ஆகும். வேறு ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ வந்து ரீச் அவுட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.